إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد الله تعالى விடத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முன் சென்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள் அவர்களை பின்பற்றிய தாபிஈன் அவர்களுடைய மாணவர்கள் தபுஅ தாபிஈன் இன்னும் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் சாலிஹீன் இறைநேசர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே வாழ்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய அடியார்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தங்களது செல்வத்தை அர்ப்பணித்த மூமின்கள் முஸ்லிம்கள் ஆலிம்கள் முஹத்திஸ்கள் ஃபகீஹ்கள் முஃபஸ்ஸிர் இன்னும் மார்க்க அறிஞர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் சொர்க்கத்தையும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதிப்படுத்த வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தூய கொள்கையில் அல்லாஹு தஆலா நம்மை நிரந்தரமாக பயணிக்க செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய சொற்களில், நம்முடைய செயல்களில் வழிகேடுகள், கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட நோக்கங்கள் நுழைவதை விட்டும் அல்லாஹு தஆலா இறுதி மூச்சு வரை நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை பொருந்தி கொண்ட நிலையில் அவனை நாம் சந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மன்னித்து சொர்க்கவாசிகளாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பை நம் புறத்திலிருந்து ஒரு சிறிய வணக்கமாக ஏற்று அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அழகிய உயர்ந்த திருப்பெயர்களை கொண்டும் பண்புகளை கொண்டும் துஆ செய்தவனாக இந்த நூலுடைய ஆசிரியருக்கு அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. இந்த வகுப்பை கொண்டு அதிகமான மக்கள் ஈமானுடைய இல்முடைய நற்பலன்களை அடைவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர் ربي زدني علما اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم فقهني في الدين وعلمني تأويل كتابك وشرح سنة نبيك محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. قال المؤلف رحمه الله: الفصل الخامس في قسمه تعالى جده له ليحقق مكانته عنده. காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த நூலுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி நேசித்தானோ, கண்ணியப்படுத்தினானோ, மதித்தானோ, நாம் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனது அல் குர்ஆன் மூலமாக நமக்கு வழிகாட்டினானோ அதை அல்லாஹுடைய அடியார்களுக்கு, மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது சரியான பாதையில், நடுநிலையான பாதையில். வறண்டு பிரியமற்ற நேசமற்ற உள்ளங்களிலிருந்தும் அல்லது நேசத்தின் பெயரால் வரம்பு மீறுவதிலிருந்தும் ஒரு நடுநிலையான பாதைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வழிகாட்டக்கூடிய நூல்தான் இந்த நூல். அதை தொடர்ந்து இமாம் அவர்கள் தங்களுடைய முதலாவது அத்தியாயத்தின் முதலாவது பகுதியினுடைய 5வது பிரிவிலே இன்று நமக்கு பல செய்திகளை நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சென்ற சில அமர்வுகளில்தான் ஏறக்குறைய அநேகமாக ஒரு 15 அமர்வுகளிலே, அதாவது சூரத்துல் லுஹாவுடைய தஃப்சீருடைய வகுப்பிலே நாம் பார்த்தோம். அந்த வகுப்பிலே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும் இந்த சூரா எந்த அளவிற்கு, அதாவது மனித வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை, பாசத்தை, நேசத்தை, மதிப்பை, மரியாதையை உணர்த்துகிறது என்பதை ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தஃப்சீர் வகுப்பிலே பார்த்தோம்.
அதே விஷயத்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நம்முடைய சீராவுடைய வகுப்பிலும் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த லைவ் ரெக்கார்டட் தஃப்சீர் யூடியூபில் இருக்கிறது, அதை அனுப்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய இந்த அமர்விலே இமாம் அவர்கள் இந்த 5வது பிரிவிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தையை கூட தவற விட்டுடக்கூடாது. புரியுதுங்களா? அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டணும். அல்லாஹ் நம்முடைய உச்சி முடியை பிடித்து நேர்வழியில் உறுதிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு தவறான வார்த்தையையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிரியமில்லாத ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை கவனமாக இருக்க வைப்பானாக. ஏதாவது தவறான வார்த்தைகள் வந்துவிட்டாலும் அல்லாஹ் நம்மை சரிப்படுத்துவானாக. கவனிங்க, திரும்ப சொல்கிறேன், அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தகைய மகத்தான தகுதி, கண்ணியம், மதிப்பு, அந்தஸ்து, உயர்வு, ரெஸ்பெக்ட் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவான் குர்ஆனுடைய பல இடங்களில். அதில் ஒரு இடம்தான் இந்த நம்ம படிக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் சூரா. அதை எப்படி செய்கிறான் என்றால் சத்தியம் செய்து செய்கிறான். அதைத்தான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபி கஸமிஹி, அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். தஆலா ஜத்துஹு, ஜத் என்றால் மகத்துவம், ஆதமத். சனாவுல ஓதும்ல சுப்ஹானக் அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக. ஜத் என்றால் பல அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் பாட்டு என்கிற அர்த்தம், செல்வம்ங்கிற அர்த்தம், மகத்துவம் என்ற ஒரு அர்த்தம். தஆலா ஜத்துக, உன்னுடைய மகத்துவம் மிக உயர்ந்தது, அதாவது மிக மகத்துவமிக்க அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். ஃபி கஸமிஹினா இது மஸ்தர், சத்தியம் செய்வதிலேன்னு வரும். அதாவது இந்த 5வது பிரிவு இது குறித்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியறதுக்காக வேண்டி விளக்கம் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவோம். லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அதாவது அல்லாஹு தஆலா நபிக்காக சத்தியம் செய்கிறான். ஏன் சத்தியம் செய்கிறான்? லியுஹக்கிக மக்கானத்தஹு இன்தஹு, இந்த நபிக்கு தன்னிடத்திலே என்ன கண்ணியம், என்ன தகுதி இருக்கிறது என்பதை மிக அழுத்தமாக உறுதி செய்வதற்காக. அரபி மொழியில அழுத்தம் கொடுப்பது, உறுதி கொடுப்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கின்றன. தஅக்கீத் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த தஅக்கீத் என்றால் உறுதிப்படுத்துறது. இந்த உறுதியவே டபுள் கன்ஃபார்ம் பண்றது, உறுதியை டபுள் கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு தஹ்கீக் என்று சொல்வார்கள். அதாவது கல்வியில் ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் விசாலமாகவும் ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக புரிந்து அதனுடைய தத்ரூபமான விளக்கத்தை, ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு முற்காலத்தில் அல் முஹக்கிக் என்று சொல்வார்கள். ஏன்னா நாம் வெளிப்படையாக புரிவதை விட இன்னும் ஆழமாகவும் அதே போல் அது சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கொண்டு வந்து நமக்கு விளக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு மார்க்க அறிஞருக்கு அல் முஹக்கிக்னு சொல்லுவாங்க. லியுஹக்கிக மக்கானத்தஹு, இந்த நபிக்கு தன்னிடத்தில் என்ன இன்தஹு, தன்னிடத்திலே என்ன தகுதி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவதற்காக, மிக அழுத்தமாக அதை சொல்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிலே சத்தியம் செய்கிறான். யாருக்காக சத்தியம் செய்கிறான்? நபிக்காக. எதற்காக சத்தியம் செய்கிறான்? இந்த நபியினுடைய தகுதியை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுவதற்காக. கவனிங்க, கால ஜல்லஸ்முஹு, யாருடைய பெயர் மிக கண்ணியமானதோ, மிக மகத்துவமிக்கதோ, கம்பீரமானதோ. ஜல்ல என்பது நம்ம சொல்றோம்ல அல் ஜலீல், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. கால ஜல்ல இஸ்முஹு, அல்லாஹு தஆலாவை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தும் விதமான நற்சொற்களையும் சேர்த்து சொல்கிறது தான் நம்முடைய, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபிஈனுடைய ஒரு பண்பாடாக இருந்தது. அதுதான் ஆலிம்கள் எல்லாம் பின்பற்றுவாங்க. கால ஜல்லஸ் இஸ்முஹு, யாருடைய பெயர் மிக கம்பீரமானதோ அந்த அல்லாஹு தஆலா கூறுகிறான். قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى
ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சட்டம் சொல்லிக்கிறேன். சில பேர் ஓதும்போது வல்லுஹா நீட்டிகிட்டே இருப்பாங்க, இதா சஜா நீட்டிகிட்டே இருப்பாங்க, அல்லது சில இடத்துல ரொம்ப நீட்டக்கூடாது. சரிங்களா? ஒரு சின்ன அலிஃப் அளவுக்கு தான் வல்லுஹா, அவ்வளோதான். வல்லைலி இதா சஜா, அவ்வளோதான். இதா சஜான்னு நாங்கள் பாட்டுக்கோம் வானத்தை நோக்கி போயிட்டே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ரப்பி யஸ்ஸிர். இது சூராவுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக அர்த்தத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, இதா சஜா அது தன்னுடைய இருளால் சூழ்ந்து கொள்ளும்போது, மா வத்தஅக உம்மை விட்டுவிடவில்லை, ரப்புக்க உம்முடைய இறைவன், வமா கலா இன்னும் அவன் உம்மீது வெறுப்படையவில்லை, கோபித்து கொள்ளவில்லை, வலல் ஆஹிரத்து திட்டமாக மறுமை, ஹைருன் மிக சிறந்தது, லக்க உமக்கு, மினல் ஊலா முந்தியதை விட உலகத்தை விட, வல சௌஃபயுஅதீக நிச்சயமாக திட்டமாக உமக்கு கொடுப்பான், ரப்புக்க உம்முடைய இறைவன், ஃபதர்லா நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அலம் எஜிதுக்க அவன் உங்களை காணவில்லையா, எத்தீமன் நீங்கள் ஒரு அனாதையாக இருக்கும் நிலையில், ஃபஆவா அவன் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தானே, வஜதக ضالன் இன்னும் அவன் உங்களை லால் வழி தவறியவராக காணவில்லையா, ஃபஹதா அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டினான், உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். வஜதக ஆயிலன் இன்னும் அவன் உங்களை தேவை உள்ளவராக வறியவராக கண்டான் அல்லவா, ஃபஅக்னா அதாவது ஃபஅக்னாக்கன்னு இருக்கும், அவன் உங்களை செல்வந்தராக ஆக்கினான், நிறைவுபடுத்தினான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் ஆகவே செய்தி என்னவென்றால் அனாதையை நீங்கள் அடக்காதீர்கள், அனாதையின் மீது அநியாயம் செய்யாதீர். வ அம்மஸ் ஸாயில யாசித்து வருபவரை ஃபலா தன்ஹர் நீங்கள் விரட்டாதீர். வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக உம்முடைய இறைவனின் அற்கொடையை ஃபஹத்திஸ் நீங்கள் எடுத்து பேசுங்கள், மக்களுக்கு மத்தியில் அதை பகிரங்கப்படுத்துங்கள், சொல்லுங்கள், தெளிவுபடுத்துங்கள். ஃபஹத்திஸ் பேசுங்கள் என்ற அர்த்தம். இதில் தான் ஹதீஸுங்கிற வார்த்தை வந்தது. அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் லுஹாவின் மீதும் லைலின் மீதும். சரியா? செய்துவிட்டு நபியே உங்களுடைய ரப்பு உங்களை விடவில்லை, உங்களை அவன் மறந்து விடவில்லை, அல்லது உங்களை அவன் புறக்கணித்து விடவில்லை. அல்லாஹு தஆலா மறக்கவே மாட்டான், அவனுக்கு மறதி என்பது கிடையாது. உங்களை அவன் அலட்சியப்படுத்தவில்லை, உங்களை அவன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை, உங்கள் மீது அவன் கோபம் கொண்டவனாகவும் அதிருப்தி அடைந்தவனாகவும் இருக்கவில்லை. சரியா? ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சொன்னான்? அல்லாஹு தஆலா நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொற்களை, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, நபியே உங்கள் மீது அல்லாஹ் கோபமாக இருக்கிறான் என்று நினைத்து கொள்ளாதீங்க, உங்களை விட்டு விட்டான், உங்களை புறக்கணித்து விட்டான், அலட்சியப்படுத்தி விட்டான் என்றும் நீங்கள் நினைக்காதீர்கள். இது சத்தியம். சத்தியமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ் லுஹாவின் மீது சத்தியமாக, லைல் மீது சத்தியமாக, அதாவது பகலின் மீதும் சத்தியமாக, இரவின் மீதும் சத்தியமாக. அப்போ இதுக்கு மேலே என்ன சத்தியம் இருக்கிறது? ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சத்தியம் செய்தான் என்றால், அந்த இன்ஷா அல்லாஹ் தஃப்சீருடைய சூறாவை நீங்கள் பாருங்கள், பாடத்தில் நம்ம சுருக்கமாக சொல்வோம். சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது சுகவீனம், உடல்நல குறைவு ஏற்பட்ட பொழுது இரவு தொழுகையை அவங்க தொழ முடியாமல் ஆகிவிட்டார்கள். அந்த இரவு தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை திக்ரு செய்வார்கள், துஆ செய்வார்கள். அது கொஞ்சம் சத்தமாக இருக்கும். பகல் தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக தொழுவார்கள். இரவு தொழுகையில் குர்ஆனுடைய வசனங்களை சத்தமாக ஓதுவாங்க, திக்ரு துஆக்களை சத்தமாக ஓதுவாங்க, அதாவது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவில். ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிசப்தங்கள், ஒரு வீட்டில் ஓதக்கூடிய அந்த வசனம் கண்டிப்பாக பக்கத்து வீடுகளுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இன்றைய காலத்தை போன்று அதாவது கட்டிடங்களாகவோ கற்களை கொண்டு கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் கிடையாது. பெரும்பாலும் தட்டிகளை கொண்டு, கீற்றுகளை கொண்டு அடைக்கப்பட்ட வீடுகள் தான் அதிகம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகிறது அந்த தெருக்களில் உள்ள மக்களுக்கு, வரப்போகக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடிய ஒன்றாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நாட்கள் இரவு தொழுகை தொழ முடியாமல் போனது. அதற்கு என்ன காரணம்? உடல் நலம் சுகமில்லாமல் ஆன காரணத்தால். ஸோ அந்த வழியாக வந்து போய் கொண்டிருந்த ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணு அந்த சத்தத்தால் அவளுக்கு ஒரு விதமான ஒரு சங்கடம். ஏன்னா, அதாவது யாருடைய உள்ளத்தில் ஈமானுடைய அல்லது இயற்கை ஃபித்ராவுடைய அந்த தெளிவு இருக்குமோ அவர்கள் இந்த குரானை கொண்டு ஈர்க்கப்படுவார்கள். யார் தங்களுடைய கல்வை இப்லீஸுக்கு கொடுத்து விட்டார்களோ அவர்களுக்கு குரான் வசனம் கேட்பது சிரமமாக இருக்கும், இசை கேட்பது ரொம்ப இன்பமாக இலகுவாக இருக்கும். புரியுதா? நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அன்பை கொண்டு நிம்மதி பெறுகின்றன, அல்லாஹுடைய அன்புக்காக இயங்குகின்றன, அல்லாஹுடைய அன்பிலே நம்முடைய உள்ளங்கள் கரைய துடிக்கின்றன என்பதற்கு ஒரு தெர்மாமீட்டர் நமக்கு. அதாவது ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டாக்டர் வச்சு பார்க்குறாருல, சூடு இருக்கான்னு சொல்லிட்டு நாக்கு கீழே வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் அல்லது கம்கட்டுக்கு கீழே வச்சு பார்ப்பாங்க என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் தான் இது. நம்முடைய கல்பில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கா, அல்லாஹ் மேலே பாசம் இருக்கா, அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய தேடல் இருக்கா என்பதை அறியறதுக்கு இது ஒரு சின்ன டெர்மாமீட்டர். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஏன் இங்கிலீஷில் சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்போ குரான் ஓதுறதுல ஆசை இருக்குது, குரான் ஓதப்படுறதை கேட்குறதுல ஆசை இருக்குது, தொழுகையில் நீண்ட நேரம் நிற்கிறதுல ஆசை இருக்குதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, நமக்கு அந்த டெம்பரேச்சர் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கு. இல்லை இசை கேட்பது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்க்குறது, இசை சபைகளுக்கு போகிறது. சில பேர் பார்த்துருப்பீங்க, காரில் போகும்பொழுது நல்ல இசையை இசைச்சு கொண்டே போயிட்டு இருப்பாங்க. அதை கேட்குறதுல அவங்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரியான இசைகளெல்லாம் கேட்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், அப்போ இந்த கல்வி யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது? இப்லீஸுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த கல்பில் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் தௌபா செய்து விலகினாலே தவிர. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ இந்த பெண்ணுக்கு அது ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அப்பாடா, முடிஞ்சு போச்சுடா கதை, இந்த முஹம்மதை அவருடைய இறைவன் விட்டு விட்டான். அதாவது அவங்க தெரிஞ்சிருந்தாங்க, தொழுகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான் ஓதுறது, திக்ரு செய்கிறது, ரப்பிடத்தில் பேசுகிறாங்க, ரப்பிடத்தில் அவங்க உரையாடுறாங்க, முனாஜாத் செய்கிறாங்க என்பதாக அந்த பெண்ணு விளங்கியிருந்தாங்களா. அப்போ இந்த மாதிரியான சத்தத்தை இரவில் கேட்கவில்லை என்பதனால அப்பா ரப்பு பேசுகிறத விட்டுட்டான்ப்பா, ரப்பு இவரை புறக்கணித்து விட்டுட்டான், இப்போ இனிமேலுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இவருடைய கதை என்பதாக ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஒரு அவமரியாதையான ஒரு வார்த்தைகளை அந்த பெண் பேச ஆரம்பித்தாள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாவற்றிலும் நமக்கு அழகிய முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க. நம்முடைய துன்பத்திலும் இன்பத்திலும் மனக்கவலைகள், நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நம்ம அழகிய முன்மாதிரியை பார்த்துடலாம். எவ்வளவு மன கஷ்டப்பட்டிருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மன வேதனை அடைஞ்சிருப்பாங்க. அல்லாஹு தஆலா பாருங்க, கண்டிப்பாக ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆறுதலை சொன்னான். அப்போ நமக்கு ஒரு மனக்கவலை, ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா இதற்கு பின்பு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான் என்று பொருள். புரியுதுங்களா? அதனால் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு துன்பத்தையும் நீங்கள் அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான்னு நினைக்காதீங்க. அல்லாஹு தஆலா இதற்கு பிறகு என்னை அவனிடத்தில் நெருக்கமாக்குவதற்காக எனக்கு இந்த சிரமத்தை கொடுத்து நான் அவனை அதிகம் தொழ வேண்டும், நினைக்க வேண்டும், அவனிடத்திலே அழுது மன்றாடி அவனுக்கு முன்னால் ருக்குவிலே சுஜூதிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். ஒவ்வொரு சோதனையையும் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குண்டான ஒரு குர்பத்தாக, எப்படி தொழுகை நமக்கு ஒரு வணக்கமோ அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழியோ, அதே போல தான் சோதனை. அந்த சோதனையில் சபரா இருக்கிறது, அல்லாஹ்வை புகழ்றது. இந்த காசா மக்களை பாருங்க, யாரை பார்த்தாலும் சரி ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அழுக வருது, கஷ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் வார்த்தை என்ன சொல்லுது? ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். புரியுதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த சோதனை நமக்கு ஒரு முன்மாதிரி. அப்போ இந்த நெருக்கடியில் இருக்கும் பொழுது தான் அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினார். நபியே, அந்த இணை வைக்கக்கூடிய பெண் சொல்வதை போன்று ஒருபோதும் கிடையாது, சத்தியமாக உங்களது ரப்பு ஒருபோதும் உங்களை விட்டது கிடையாது, வெறுத்தது கிடையாது, இனியும் விடமாட்டான், இனியும் அவன் வெறுக்க மாட்டான். அல்லாஹ் அக்பர்.
எவ்வளவு பெரிய முஹப்பத் அல்லாஹு தஆலா நம்முடைய நபியின் மீது, நம்முடைய நபிக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான கண்ணியம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கியிருப்பான் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். கோடிங்க ஃபகீல கான தருக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமல் லைலி லிஉذரின் நஸல பிஹி. தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு உடல் சுகவீனம், உذர் என்று சொன்னால் தங்கடம், உடல் வலி, உடல் நோய், ஏதாவது ஒரு காரணம், ஆகுமான ஒரு காரணம் உذர். அதில் தான் யஅ்ததிர், எஸ்கியூஸ் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் அரபியில் அதுக்கு இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு யஅ்ததிருன், யஅ்ததர யஅ்ததிரு லிஉذரின் நஸல பிஹி. தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அசௌகரியத்தின் காரணமாக இரவு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள். ஃபதகல்லமத் இம்ரஅத்துன், அப்போது ஒரு பெண் பேசினாள், ஃபீ தாலிக, இது குறித்து, பி கலாமின், சில பேச்சுகளை. அது ரொம்ப மட்டமான பேச்சு, அதான் சாடையா இமாம் அவர்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க. விரிவா புகாரில முஸ்லீமில் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். அடுத்து இன்னொரு கருத்து, வகீல பல் தகல்லம பிஹில் முஷ்ரிகூன இன்த ஃபத்ரத்தில் வஹ்யி ஃபனஸலத் ஹாதிஹி ஸூரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற வசனம் இறங்கியது. அதற்கு பிறகு யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்ற வசனம் இறங்கியது. இந்த இடைக்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மென்மையானவர்கள். அவங்கள விட உடலாலும் உள்ளத்தாலும் மென்மையானவர்கள் யாரும் இல்லை. அதே நேரத்தில் வீரமிக்கவர்களும் பலமிக்கவர்களும். ஆனால் அதே நேரத்தில் தனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு மாற்றம் என்பது அவர்கள் பயந்தார்கள். என்ன பயம்? இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து தான் உண்மையில் ஏற்பட்டதா, அல்லது பொதுவாக மனிதர்களுக்கு ஷைத்தான் மூலமாக, ஜின்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குமா? அதாவது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு சில விஷயத்தை பேசும்போது அந்த ஒரு விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. அல்லாஹுவை பற்றி, ரப்பை பற்றி நம்ம எதுவும் தவறாக சொல்லிடக்கூடாது, இது என்னவாக இருக்கும் என்று. அப்போ பல மாதிரியான எண்ணங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை சாந்தப்படுத்துறதுக்காக தொடர்ந்து வசனங்களை இறக்கி அவர், அதான் இந்த குர்ஆனுடைய வசனம் இருக்குது, ஏற்கனவே நம்ம பல பயான்களில் சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, இதே ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூரா அல் முஸம்மிலுடைய வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், இது ஒரு கடினமான சொற்கள். அதாவது இதை தாங்கிறது என்பது சாதாரணமானதில்லை, ஃபிசிக்கலாக அர்த்தத்தாலையும் மிக மகத்தானது. அதனால தான் குர்ஆனுடைய ஒரு வசனம் ஒரு பெரிய உறுதியான பலமான மலையின் மீது இறக்கப்பட்டால் அந்த மலையே சுக்குநூறாக போய்விடும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த மலை வெடித்து சிதறி இருக்கும், பயந்து நடுங்கி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இப்பேற்பட்ட இந்த குர்ஆன் வசனத்தை திடீரென்று 40 வயசு வரைக்கும் எந்த விதமான ஒரு, அதாவது இந்த மாதிரியான செய்திகள் இல்லாமல் இருந்து சொன்ன உடனே அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரிலாக்ஸ்னஸ் கொடுத்தான். சரிங்களா? அந்த இடைப்பட்ட காலத்தில் மக்கள் அவர்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள்? ஓஹோ, இனிமே இவருக்கு வஹீன்னு வராது, இவர் இப்போ சொல்லிட்டு இருந்தாரு, நேற்று வந்தாங்க வஹீ, எனக்கு இந்த செய்தி வந்தது என்று, இனிமே இந்த மாதிரி இவர் பேச மாட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இவருடைய ரப்பு தன்னுடைய தொடர்பை இவரோடு நிறுத்தி கொண்டான் என்பதாக இணை வைப்பவர்கள் பேசினார்கள். சரிங்களா? உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். பல் தகல்லம பிஹில் முஷ்ரிகூன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஷ்ரிக்குகள் பேசினார்கள். இந்த ஃபத்ரத்தில் வஹி, வஹியுடைய இடைப்பட்ட காலத்திலே. சரிங்களா? அந்த இடைப்பட்ட காலத்திற்கு பல காரணம் சொல்றாங்க, அதில் ஒரு காரணத்தை தான் நம்ம சொன்னோம். ஃபனஸலத் ஹாதிஹி ஸூரா, அந்த நேரத்தில் தான் இந்த சூரா இறங்கியது. قال القاضي الإمام أبو الفضل رحمه الله: تضمنت هذه السورة من كرامة الله تعالى له وتنويهه به وتعظيمه إياه 6 وجوه. دونية நம்முடைய ஆசிரியர், இந்த நூலுடைய ஆசிரியர் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவர்களை சிறப்பித்திருக்கிறான், அவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, மகத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த சூரா, இந்த அத்தியாயம்
நமக்கு தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. எப்படி? 6 செய்திகளின் மூலமாக. சித்தத்த உஜூஹின், ததம்மனத் என்றால் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த சூரா அல்லாஹு தஆலாவிடத்தில் தனது நபிக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், அதுபோன்று அல்லாஹு தஆலா தனது நபியை சிறப்பிப்பது, வ தஅதீம், அல்லாஹு தஆலா தனது நபியை கண்ணியப்படுத்துவது, மகத்துவப்படுத்துவது. ஈயாஹு சித்தத்த உஜூஹின், 6 வகையில் இந்த சூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை, கண்ணியத்தை உறுதிப்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த 6 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு இன்றைய அமர்விலேயே பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். மாஷா அல்லாஹ் இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹும்ம பாரிக் லனா. அல்லாஹ் நம்முடைய நேரத்தில் பரக்கத் செய்வானாக. ஆமீன். நம்முடைய வகுப்பில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அல் அவ்வலு அல் கஸமு லஹு அம்மா அக்பரஹு பிஹி மின் ஹாலிஹி பிகௌலிஹி தஆலா வத்துஹா வல்லைலி இதா சஜா. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய தகுதி என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது அதற்காக சத்தியம் செய்கிறான். அதற்காக அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அப்போ ஒரு விஷயத்துக்காக சத்தியம் செய்யப்படும் என்று சொன்னாலே அந்த செய்தி, ஒரு விஷயத்துக்காக, ஒரு செய்திக்காக சத்தியம் செய்யப்பட்டாலே அந்த செய்தி எவ்வளவு முக்கியமான மகத்துவமிக்க ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ளலாம். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை விவரிப்பதற்காக, எந்த நிலை, என்னிடத்திலே படைத்த இறைவனாகிய என்னிடத்திலே இந்த நபிக்கு என்ன ஒரு தகுதி, கண்ணியம், அன்பு, மரியாதை, பாசம் இருக்கிறது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த நபிக்காக அவன் சத்தியம் செய்கிறான். சரி, இப்போ இந்த சத்தியத்தில் வார்த்தை என்ன இருக்கிறது? வல்துஹா வல்லைலி, முற்பகல் மீது, வல்லைலி இரவின் மீது. அறிஞர்களில் பலர் இந்த இடத்துல வல்லுஹா என்று சொல்லும் பொழுது முற்பகல் மீது சத்தியமாக என்பதற்குள்ளார அங்கே ரப்பு என்ற ஒரு சொல் மறைக்கப்பட்டிருக்கும். எப்படி இருக்கும் அதனுடைய முழுமையான வாக்கியம்? வ ரப்பில் துஹா, முற்பகலுடைய ரப்பின் மீது, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, முற்பகலுடைய சொந்தக்காரன், உரிமையாளன், அதிபதியின் மீது சத்தியமாக. சில நேரங்களில் அரபி மொழியில் முதாஃப் போக்கப்படும், சில நேரங்களில் முதாஃப் இலைஹி போக்கப்படும். ஐ வரப்பித் துஹா வஹாதா மின் அஅதமி தரஜாத்தில் மபர்ரதி. அல்லாஹு அல் மபர்ரான்னு சொன்னால் அதாவது ரொம்ப ரெஸ்பெக்டோடு நடந்து கொள்வது. இப்போ தாய் தந்தைக்கு சொல்லுவாங்க பாருங்கள், பிர்ருல் வாலிதைன், அதாவது தாய் தந்தையருக்கு ரொம்ப ரெஸ்பெக்டாக, கண்ணியமாக நடந்து கொள்வதற்கு அரபி மொழியில் பிர்ருல் வாலிதைன் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்தில் எவ்வளவு ரெஸ்பெக்டா, சுப்ஹான் அல்லாஹ். இது அல்லாஹு தஆலா விரும்பி கொடுக்கிறது. அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்துவமானவன். அஅதம், அஜல்லு, அஅஸ்ஸு, அக்ரம், அக்பர். புரியுதா? அப்படிப்பட்ட ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தான் அனுப்பிய இந்த இறுதி இறை தூதருக்கு இவ்வளவு ஒரு பண்பா, இவ்வளவு மென்மையா, இவ்வளவு பாசமா சொல்கிறான் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இது உபகாரத்தினுடைய அந்த டாப்ல டாப். வஹாதா மின் அஅதமி தரஜாத்தில் மபர்ரதி. அஸ்ஸானி, இரண்டாவது, பயானு மகானதிஹி இன்தஹு வ ஹுதுவதிஹி லதைஹி பிகௌலிஹி தஆலா மா வத்தஅக ரப்புக வ மா கலா. அரபி வசனங்களுக்கு சொல்லப்பட்ட பொருள்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டே வரணும். புரியுதா? கவனிங்க. இரண்டாவது வகை, 6 வகை சொன்னார்கள் அல்லவா? அதில் இரண்டாவது வகை என்ன? இந்த மா வத்தஅக ரப்புக வ மா கலா என்பதில் அப்படியே உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் அப்படியே பறக்க விடுங்க. எப்படி சொல்கிறான்? மா வத்தஅக, உம்மை விடவில்லை, மா தரக ரப்புக, உமது இறைவன், வமா கலா ஐ வமா கலாக்க, உம்மை அவன் கோபித்து கொள்ளவில்லை, வெறுக்கவில்லை, உம் மீது அவன் அதிருப்தி படவில்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இது. ஆக பயானு மக்கானத்திஹி இன்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது, அதே போல வஹுவதிஹி லதைஹி, தன்னிடத்தில் எப்பேற்பட்ட நற்பாக்கியம் உடையவர் இந்த தூதர் என்பதை விவரிக்கப்படுகிறது. பிகௌலிஹி தஆலா மா வத்தஅக ரப்புக வ மா கலா என்ற அல்லாஹு தஆலாவுடைய வசனத்தின் மூலமாக.
இதற்கு என்ன அர்த்தம்? ஐ மா தரக்கக, அவன் உம்மை விடவில்லை. ஒமா அபுகதக, அவன் உங்களை கோபித்து கொள்ளவில்லை. இப்போ பொதுவாக இது வந்து மனிதர்களுடைய ஒரு இயற்கை, ஒரு சுபாவம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே அந்த பண்புகளை கொடுத்துருக்கான். ஹலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பண்பின் மீது படைத்தான். இது வந்து சஹீஹான ஹதீஸ். அப்போ அல்லாஹு தாலாவுடைய அதாவது அந்த பண்புகள், அந்த குணங்கள், பல வகையான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும். அதில் ஒரு குணம் என்ன என்று சொன்னால், யாரிடத்தில் நீங்கள் அதிகமாக பிரியம் வைக்கிறீங்களோ அவர்களிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அவர்களும் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீங்க. இது ஒரு இயற்கை, புரியுதுங்களா? எல்லாமே அப்படிதான். மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள் கூட. ஒரு மிருகம் வந்து வீட்டில் எத்தனையோ வளர்ப்பு பிராணி இருக்குன்னு பாருங்களேன். யார் மேலே பிரியமாக பாசமாக இருக்குதோ அது அவர்களிடத்தில் நெருக்கமாக வரும். புதியவங்க யாராவது வந்தால் ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கொள்ளும், அவங்கள பார்க்கவே பார்க்காது. மனிதர்களும் அப்படி தான். எல்லா மிருகங்களிடத்துலையுமே அந்த அதாவது ஒரு பண்பு இருக்குது. யார் மேலே அதிகமாக பாசம் வைக்கிறாங்களோ அவர்களை பார்க்கணும், அவர்களிடத்தில் பேசணும், அவங்களோட கூட இருக்க வேண்டும் என்று பொதுவாக ஆசைப்படுவது உண்டு. சரியா? யாரிடத்தில் பாசம் இல்லையோ, யாரிடத்தில் உண்மையான அன்பு இல்லையோ, எந்த அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அவங்களை பற்றி அதாவது ஒரு வெறுப்பு அவங்களுடைய உள்ளத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்கள விட்டு தூரமாக போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்காமலேயே இருந்துடலாம் என்பதாக கூட பெரும்பாலும் விரும்புவார்கள். இது வந்து ஒரு பொதுவான ஒரு நிலைமை. சரியா? இதுக்குள்ளார நம்முடைய குடும்ப பிரச்சனை நிறைய இருக்குது. சரியா? ஃபேமிலி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனைலாம் இதுக்குள்ளார நிறைய இருக்குது. இது ஒரு தனி ஒரு வகுப்பாகவே நம்ம எடுக்கணும். சரியா? கணவன் மனைவிக்குள்ளார, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளார வந்து இந்த அன்பு வந்து கரெக்டான முறையில் டெவலப் செய்யப்பட வேண்டும். அப்போ தான் வந்து அந்த குடும்ப வாழ்க்கை என்பது அந்த அன்பின் மீது கட்டி அமைக்கப்பட்டு, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கருன். சூரா ரூமில் 21 நம்ம வந்து ஒரு புக்கு ஒன்று, சின்ன புக்கு ஒன்று போட்டுக்கிறோம். அன்பான குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை. அது படிங்க எல்லாரும். ஒரு 12 அமர்வு உள்ள ஒரு சின்ன புத்தகம். குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அதுக்குண்டான நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். தேவையான நம்ம பிடிஎஃப் கூட ஷேர் பண்ணுறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. காசு கொடுத்து வாங்க முடியலன்னு சொல்லி தூரமாக இருக்கிறோமே எப்படி வாங்குறதுன்னு கவலைப்படாதீங்க. பிடிஎஃப் ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு தடவை படிங்க. அல்லாஹுமே ரப்பி ஜித்னி இல்மா. யாரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் விரிசல்களை அவர்கள் உணர்கிறார்களோ கண்டிப்பாக இந்த நூலை படிங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் இந்த ஒரு வசனத்தினுடைய விளக்கமாக எழுதப்பட்டது தான். சரி, நம்ம போவோமா இப்போ? அப்போ யார் மீது வெறுப்பு வந்துடுமோ அவங்கள விட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலக ஆரம்பிப்போம், தூரமாக ஆரம்பிப்போம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையையே, அப்படிப்பட்ட ஒரு செய்தியையே அறவே மறுத்து விடுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, மா தரக்கக வமா அபகதக, நபியே உங்களை அவன் இதுவரை விட்டதே கிடையாது, அவன் உங்களை கோபித்ததே கிடையாது, இனியும் அவன் கோபிக்க மாட்டான். அரபியில் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். வக்கீல இன்னொரு கருத்து என்ன? மா அஹ்மலக பஅத அன் இஸ்தஃபாக, நபியே நீங்கள் இதற்கு முன்னாடி உள்ள நிலைமை என்பது வேறு, நீங்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்புள்ள நிலைமை என்பது வேறு. ஆனால் இப்பொழுது நீ இஸ்தஃபாக, அவன் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான் நபியாக. அதனால் அதற்கு பிறகு அவன் ஒருபோதும் உங்களை ஒரு நிமிடத்துக்கு கூட, ஒரு நொடிக்கு கூட மா அஹ்மலக, அவன் உங்களை கண்டுகொள்ளாமல் விடமாட்டான். அல்லாஹ். இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன? பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய பார்வை, கண்காணிப்பு என்பது தனி. தன்னுடைய நல்லடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய விசேஷமான பார்வை, கண்காணிப்பு, அருள் என்பது தனி. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்றா, இன்னல்லாஹ மஅல் முஹ்ஸினீன், இன்னல்லாஹ மஅல் லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன்.
அப்போ அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான், நற்குணம் உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், இஹ்சான் உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன உடன் என்ற அர்த்தம்? ரொம்ப விசேஷமாக அது ஒரு, அதாவது ஒரு பாசம், அன்பு, உதவி, அந்த ஒரு கருணையோடு கலந்த ஒன்று. பொதுவாக அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளை கண்காணிக்கிறான், தன்னுடைய படைப்புகளை பார்க்கிறான் என்பது என்ன? அது அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலுடைய பார்வை. அது எப்போதுமே எல்லா நிலைகளிலும் எல்லா படைப்புகளுக்கும் பொதுவான ஒன்று. சரியா? அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறானே, அவனுடைய நல்லடியார்களிலேயே மகத்தான கண்காணிப்பு, மகத்தான அந்த அருள், மகத்தான அந்த அரவணைப்பு, மகத்தான அந்த பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும். வக்கீல மா அஹ்மலக பஅத நிஸ்தஃபாக, உங்களை அவன் நபியாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அவன் உங்களை விடவே இல்லை, உங்களை அவன் அலட்சியம் செய்யவே இல்லை. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியல. உணர்ந்து சொன்னோம்னா நமக்கு வார்த்தையே வராது. புரியுதா? ஏதோ மேலோட்டமாக சொல்லி கொண்டு போக வேண்டியிருக்குது. அல்லாஹ் அக்பர். யா ஹய்யு யா கய்யூம் அல்லாஹும்ம அதிக்னா மின் மஹப்பத்திக வ மஹப்பத்தி நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நபியுடைய அன்பையும் எங்களுக்கு சுவைக்க வைப்பாயாக. ஆமீன். அஸ்ஸாலிசு, மூன்றாவது வகை, கௌலுஹு தஆலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. மறுமை வாழ்க்கை உங்களுக்கு முந்தைய உலக வாழ்க்கையை விட சிறந்தது, அல்லது பின்னாடி வரக்கூடியது முன்னாடி உள்ளதை விட உங்களுக்கு சிறந்தது, அடுத்து வரக்கூடியது முன்பு வந்ததை விட உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதில் என்ன இருக்கிறது? கால இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ், ஐ மா லக்க, பிரித்து படிக்கணும், மா லக்க ஃபீ மர்ஜிஇக இன்தல்லாஹி அஅதமு மிம்மா அஅதாக மின் கராமத்தி துன்யா. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்தானோ அதை விட மறுமையில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு என்ன கண்ணியம் மதிப்பு இருக்கிறதோ அது ரொம்ப மகத்தானது. சரியா? இப்போ நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழலை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி நமக்கு ஹதீஸ் நூல்களில் பதியப்படுது. சஹாபாக்கள் நபியை எப்படி மதித்தார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த அன்பு, பாசம், மரியாதை கலந்த பாசத்தால் நேருக்கு நேரு கண்ணோட கண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் பார்க்க மாட்டாங்களாம். சபையில் உட்கார்ந்தா எல்லோரும் அப்படியே தலை குனிந்து நபியினுடைய பேச்சை கேட்பதற்காக செவிதாழ்த்தி இருப்பார்களாம். யாருமே சத்தத்தை உயர்த்த மாட்டார்களாம். தங்களுக்குள் பேசுவார்கள். இதா தக்கல்லம ஃபஅன்சது, நபி பேச ஆரம்பித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வாய்மூடி சைலண்ட், முழுமையாக மௌனமாக அமைதியாகி விடுவார்கள். எதிர்த்து பேச மாட்டார்கள், அதட்டி பேச மாட்டார்கள். ஒருவரை நபியினுடைய மஜ்லிஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு மரியாதைங்க. எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய அதாவது உடலிலிருந்து உன் உயிரை எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா கூட அந்த சஹாபி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சில் துப்ப முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதவுடைய தண்ணி கீழே ஒழுகாது. புரியுதுங்களா? குறிப்பாக அந்த ஹுதைபியாவுடைய சம்பவத்தில் முஷ்ரிக்குகளுக்கு காட்டுவதற்காக, நாங்கள் நபியை எப்படி மதிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அப்பேற்பட்ட ஒரு கண்ணியத்தை அந்த சஹாபாக்கள் வெளிப்படுத்தியதை நம்ம உறுதியான அறிவிப்பில் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலே சாதாரண நம்ம வீட்டில் உள்ள ஒரு, அதாவது ரொம்ப பெரிய மார்க்கத்தை தெரியாத ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு கூட நபியின் மீது எவ்வளோ பெரிய பாசம் வருது பாருங்கள். இது அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்காக மூமின்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய ஒரு இயற்கை, அதாவது ஈமானிய அன்பு, ஈமானிய பாசம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களால் இப்படி கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் என்றால், அதாவது என்ன வரலாறுல வருதுன்னு சொன்னால், எந்த ஒரு மக்களும் தங்களுடைய மன்னர்களை கண்ணியப்படுத்தாத அளவிற்கு, தங்களில் மரியாதை மிக்க ஒருவரை மரியாதை செய்யாத அளவிற்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதை செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள்.
அப்போ இது போக இன்னும் இந்த உலகத்தில் நிறைய சிறப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதைகள் கண்ணியங்கள் கொடுக்கப்பட்டன. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமையில் ஆகிரத்தில் வரும் பொழுது கொடுக்கப்படக்கூடிய கண்ணியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப சிறந்தது நபியே, அன்கம்பேரபுள், ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. அல்லாஹ் அக்பர். அப்போ எப்பேற்பட்ட ஒன்றாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். சரியா? பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். அதில் சில விஷயங்களை சொல்கிறாங்க பாருங்கள். வகால சஹ்லுன், இவங்க ஒரு பெரிய ஆலிம் ஜாஹித். ஐ மத்தஹர்து லக மின ஷஃபாஅத்தி வல் மகாமில் மஹ்மூத் கைருல் லக மிம்மா அதைதுக ஃபித் துன்யா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையில் உங்களுக்காக ஷஃபாஅத் என்ற ஒரு தகுதியை நான் வைத்திருக்கிறேன் தெரியுமா? நபிமார்களுக்கு நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த நபிமார்களுக்கு விசாரணை செய்யப்படும். எல்லா உம்மத்துகளுக்கும் நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும் என்னிடத்தில். யா அல்லாஹ், இந்த உம்மத்தை எல்லாம் கேள்வி கணக்கு கேட்டு நல்லபடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று நீங்கள் என்னிடத்தில் பரிந்துரைக்க வேண்டும். அந்த ஒரு தகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வல் மகாம் அல் மஹ்மூத், புகழப்பட்ட ஸ்டேட்டஸ், புகழப்பட்ட ஒரு தகுதி மறுமையில். அந்த இடத்துல யாருமே நிற்க முடியாது, அந்த தகுதிக்கு யாருமே வர முடியாது. ஒரே ஒருத்தர் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் லா யதகல்லமூன இல்லாமன் அஸீன லஹுர் ரஹ்மானு வகால ஸவாபா ஸாலிகல் யௌமுல் ஹக் ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி மஆபா. யாரும் மலக்குமார்கள் யாருமே பேச மாட்டாங்க. யௌம யகூமுர் ரூஹு வல்மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான். அல்லாஹு அக்பர். எப்படி இருக்கும்? ஜிப்ரீல், வானவர்கள், அர்ஷை சுமந்தவர்கள், மீகாயில், இஸ்ராஃபில், மலக்குல் மௌத், இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட வானவர்கள். அப்புறம் எல்லாம் வானவர்கள், பொதுவான வானவர்கள், அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவங்க, துன்யாவுடைய காரியங்களை நிர்வகிக்கிறதற்கு படைக்கப்பட்ட எல்லா வானவர்களும் அப்படியே அமைதியாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மட்டும் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு சுஜூது செய்து, யா அல்லாஹ், இந்த படைப்புகளை அவர்கள் இருக்கக்கூடிய இந்த அமளிகளிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ அவர்களை விடுவிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அப்போ இது ஷஃபாஅத்து மகாமே மஹ்மூத். இந்த ஒரு தகுதி இருக்கிறதே, இந்த துன்யாவில் உங்களுக்கு நான் கொடுத்த கண்ணியங்களை விட மிக மகத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான். இது ஒரு மூன்றாவது விஷயம். இந்த வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் சொல்லப்பட்டதனுடைய மூன்றாவது விஷயம், அஸ்ஸாலிசு கௌலுஹு தஆலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. கவனிங்க, அதாவது قال ابن إسحاق رحمه الله أي ما لك في مرجعك عند الله أعظم مما أعطاك من كرامة الدنيا. இதுதான் சஹல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான் என்பதை ஆதாரங்களின் அடிப்படையில் மற்ற நபிமார்களுக்கு, மற்ற படைப்புகளுக்கு கொடுக்கப்படாத என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அறிவிப்புகளை நம்ம பார்க்குறோம். சஹல் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஐ மத்தஹர் துலக மினஷ், இத்தஹர்ன சேமித்து வைப்பது, அதாவது பாதுகாத்து வைப்பது, பத்திரப்படுத்தி வைப்பது. மத்தஹர் துலக மின ஷஃபாஅத்தி வல் மகாமில் மஹ்மூதி கைருல் லக மிம்மா அஅதைதுக ஃபித் துன்யா. الرابع, நான்காவது வகை, கௌலுஹு தஆலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நபியே, உமக்கு உமது ரப்பு கொடுப்பான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். ரிதா என்றால் திருப்திப்படுவது, உள்ளத்தால் மகிழ்வது, உள்ளத்தால் ஆனந்தப்படுவதற்கு ரிதா என்று சொல்லப்படும். وهذه آية جامعة لوجوه الكرامة وأنواع السعادة وشتات الإنعام في الدارين والزيادة. அதாவது இந்த வசனம் இருக்கிறதே, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா என்பது கண்ணியத்தினுடைய வகைகள் எத்தனை இருக்கின்றனவோ அத்தனை வகைகளையும், மகிழ்ச்சி ஆனந்தத்தினுடைய எத்தனை வகைகள் இருக்கின்றனவோ அவற்றையும், அதுபோன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியார்கள் மீது செய்யப்படக்கூடிய அருட்கொடைகளில் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும், எங்கே துன்யால மட்டுமல்ல, ஃபித்தாரின் ஈருலகத்திலும், இப்படி ஈருலகத்திலும் அல்லாஹ்வுடைய பலதரப்பட்ட அருட்கொடைகள், அதே போல பலதரப்பட்ட வகை வகையான மகிழ்ச்சிகள், இன்னும் வகை வகையான பலதரப்பட்ட கண்ணியங்கள் அனைத்தையும் இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது. வஸ்ஸியாதா, இன்னும் அதிகமாக அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துவான் என்பதை இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது.
கவனிங்க. قال ابن إسحاق رحمه الله يرضيه بالفلج في الدنيا والثواب في الآخرة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே வெற்றியை கொண்டு திருப்திப்படுத்துவான். எந்த காஃபிர்கள் மூலமாக துரத்தப்பட்டார்களோ விரட்டப்பட்டார்களோ அதே காஃபிர்களின் மீது அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான், ஆதிக்கத்தை கொடுத்தான். அவர்களெல்லாம் பணிந்து விட்டார்கள். அவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக்கினார்கள். பத்ரு போரில், உஹது போரில், அஹ்ஸாபில், இன்னும் பல யுத்தங்களில் அந்த உயர்ந்த அரபிய குலத்த மக்களை தங்களுடைய அடிமைகளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காட்டி அவர்களை எல்லாம் விடுதலை செய்தார்கள் என்பது வேறு விஷயம். அப்போ மகத்தான வெற்றி இந்த துன்யாவில் இந்த தீனுக்கு, இஸ்லாமுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹுவிற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து நபியை கண்ணியப்படுத்தினான். இன்று சில பேருக்கு மனசில் நோய், புரியுதா? இஸ்லாம் கண்ணிய பெறுவதும் இஸ்லாம் வெற்றி அடைவதும் அவங்களுக்கு ரொம்ப கசக்குது. வேப்பங்காய் சாப்பிட்ட மாதிரி அவங்களுடைய கல்பில் ரொம்பவும் இரிட்டேஷனாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பெயரில் இஸ்லாம், செயலில் குஃப்ரு தேவை. அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் எங்கேயாவது இஸ்லாம் ஓங்குது, உயருது என்று சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இஸ்லாமிய சட்டங்களை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இவங்கெல்லாம் தொழுது நோன்பு வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் அல்லாவுக்கு ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம் என்றால் வெறும் ரப்பு என்ற ஒரு கான்செப்டை ஏற்று அவனை வணங்குறதுக்கு மட்டுமல்ல, ரப்பு என்ற ஒருவனை ஏற்று அவனுடைய சட்டங்களுக்கும் அவனுடைய கட்டளைகளுக்கும் அவனுடைய விருப்பங்களுக்கும் ஏற்று அவனுக்கு தலைகுனிய வேண்டும். அதுதான் உண்மையான சுஜூத், உண்மையான ருக்கு. புரியுதுங்களா? ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا தஸ்லீமா. 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் கையாலேயே அரபியில் எழுதி உங்கள் கையாலேயே உங்களுக்கு இலகுவான ஒரு மொழியில், அது ஆங்கிலமோ மலையாளமோ மலாயோ தமிழோ இங்கிலீஷோ எழுதி வீட்டில் பெருசாக ஒட்டி வச்சுங்க. அதே போல் சூரா அஹ்ஸாபுடைய 37வது வசனம். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அஹ்ஸாபில் 36 37 பார்த்துறேன். 33 அத்தியாயம் 33 36 இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? உங்கள் கையாலேயே எழுதுங்க. கஷ்டப்பட்டு குரானை பார்த்து ஒரு பெரிய பேப்பர் வாங்குங்க. பேப்பர் வாங்கி உங்கள் கையாலேயே ஒரு ஸ்கெட்ச் பேனா வச்சு பொறுமையாக எழுதுங்க. அதுக்கப்புறமா பிரிண்ட் அவுட்லாம் எடுக்காதீங்க, புரியுதா? அதுக்கப்புறமா உங்கள் கையாலேயே உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அதனுடைய அர்த்தத்தை எழுதி உங்களுடைய கண்ணு எப்போதும் படக்கூடிய இடத்துல இதை வைங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. சரியா? வாங்க. ரப்பி ஜித்னி இல்மா. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யுர்தீஹி பில் ஃபுல்ஜி. அல்லாஹு தஆலா இந்த துன்யாவிலே வெற்றியை கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்துவான். அப்போ மக்கா வெற்றி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளார போகும்போது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா வஸ்ஸவாபி ஃபில் ஆஹிரா. மறுமையிலே அல்லாஹு தஆலா நன்மையை கொடுப்பான், ரிவார்டை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அப்போ துன்யாவில் வெற்றி, மறுமையில் ரிவார்ட். இந்த துன்யாவில் இஸ்லாம் ஓங்கும். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. நிறைய இடத்துல வருது, தௌபால வருது, சூரா சஃப்லையும் வருது. நல்லா படித்து கொள்ளுங்க. வக்கீல யுஅத்தீஹி அல் ஹௌத வஷ்ஷஃபாஅத. இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுத், ஒன்று சொர்க்கத்துக்குள்ளார, இன்னொன்று சொர்க்கத்துக்கு வெளியில் மஹ்ஷரில். இந்த ஹவுது நீர் தடாகம் இருக்குதே, மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நீர் தடாகத்தை விட ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். வஷ்ஷஃபாஅ, அதே போல் சிபாரிசு செய்யக்கூடிய தகுதி. இது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்காத தகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. وروي عن بعض آل النبي صلى الله عليه وسلم أنه قال ليس آية في القرآن أرجى منها ولا يرضى رسول الله صلى الله عليه وسلم أن يدخل أحد من أمته النار. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் அஹ்லுல் பைத்தில் சில அறிஞர்கள் நமக்கு இதற்கு விளக்கம் சொல்வதாக அறிவிக்கப்படுகிறது. குர்ஆனில்
இதை விட ஒரு சிறப்பான ஒரு மன ஆறுதலான ஒரு வசனம் இருக்கவே முடியாதுங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ எப்படி குரானை உணர்ந்து அவங்க படிச்சிருப்பாங்க, சிந்திச்சிருப்பாங்க. நமக்கு மண்டையில் குரானை சிந்திக்கிறோமா? நமக்கு குரானில் ஒரு ஆறுதலான ஒரு ஏதாச்சும் ஒன்று நமக்குன்னு ஒரு குரானில் சில இதை ஒதுக்கி வச்சுருக்கிறோமா, அதை திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு, உபதேசம் பெறுறதுக்குன்னு. சில பேர் வெறும் வீட்டில் பரக்கத்து வரணும், பரக்கத்துனா என்ன, காசு வரணும், அதுக்காக வேண்டி குரான் ஓதுறவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க. என்ன எதுக்காக வேண்டி குரான் ஓத சொன்னாங்களோ அல்லாஹ்வும் ரசூலும் அதை விட்டுட்டோம். யா ரப்லா இலாஹ இல்லான்ட்டு மொத்தமாக இந்த காசில் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மலேசியாவில் ஒரு ஆயத்து விற்பாங்க, பயானில் கூட சொல்லியிருக்கேன். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். இந்த வசனம் எழுதப்பட்ட அந்த போர்டு இருக்குது பாருங்கள், அது என்னது, அந்த ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை 5000 10,000 ரிங்கிட்டு 10,000 சிங்கப்பூர் டாலருக்கெல்லாம் வாங்கி வீட்டில் மாற்றவங்க இருக்கிறாங்க. அதை மாட்டினா பறக்கத்தான். ஏன்டா முட்டாளுங்களா, அந்த 5000 10,000 கொண்டு போய் எங்கேயாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுங்க, அல்லது ஒரு ஏழை வீட்டில் கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வைங்க. அல்லாஹ் கண்டிப்பாக பறக்கத்தை வானத்தை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுப்பான். இந்த மாதிரி காஸ்ட்லியாக காபாவினுடைய டோரு காசு பணம் கொடுத்து இவ்வளோ பெரிய வசனங்களை கொண்டு வந்து மாற்றுறதுனால உங்களுக்கு ஒரு பறக்கத்தும் வரப்போகிறது கிடையாது. அந்த வசனங்களை நீங்கள் புரிந்து அறிந்து உறுதி செய்து அதை வாழ்க்கையிலே எடுத்து பின்பற்றி நடக்காத வரை, அதன் மீது யக்கீன் வராத வரை, புரியுதுங்களா? நம்ம மார்க்கம் என்ன மாய மந்திர மார்க்கமா? இதை 10 தடவை ஓதுனா உங்களுக்கு அது நடக்கும், அதை 10 தடவை ஓதுனா இது நடக்கும். எப்படிலாம் மக்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த அஹ்லுல் பைத் என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆனில் இதை விட ஒரு மன ஆறுதலான வசனம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி இந்த வசனத்தில் இருக்குது? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நபியை நீங்கள் திருப்திப்படுவீர்கள் அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கப்பட்ட போது அவங்க 2 விஷயம் சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் கடைசியாக நரகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் மறுமையில் திருப்தியே அடைய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹு தஆலா உடனே சொன்னான், நபியே, உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் ஒருபோதும் உங்களுக்கு மன சங்கடத்தை நான் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். அப்போ உங்களுடைய உம்மத்தில் இறுதி உம்மத்தையும் நரகத்திலிருந்து வெளியாக்கியே தீருவேன் என்ற கேரண்டியை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான். அவங்க யார்? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாத எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவர்கள் தான் உம்மத்து அல் இஜாபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தாவாவை ஏற்றுக்கொண்டவர்கள். கவனிங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வருவிய அம்பாது ஆலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஆயத்துன் ஃபில் குர்ஆனி அர்ஜா மின்ஹா. இதைவிட ஒரு மன ஆறுதலான வசனம் குர்ஆனிலே இல்லை. வலா யர்தா ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திப்பட மாட்டார்கள், அன் யதுகுல அஹதும் மின் உம்மத்திஹி நார், தன்னுடைய உம்மத்திலே ஒருவர் நரகத்தில் நுழைந்து விடுவதை, அதாவது நரகத்தில் நுழைஞ்சு நிரந்தரமாக இருப்பதை ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அடைய மாட்டார்கள். الخامس ما عده تعالى عليه من نعمه وقرره من آلائه قبله في بقية السورة من هدايته إلى ما هداه له أو هداية الناس به على اختلاف التفاسير ولا مال له فأغناه الله بما آتاه أو بما جعله في قلبه من القناعة والغنى ويتيما فحدب عليه عمه وآواه إليه. ஐந்தாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த சூராவில் தன்னுடைய நபிக்கு செய்த அருட்கொடைகளை, பெரும் பாக்கியங்களை எல்லாம் எண்ணி காட்டுகின்றான். அது என்னென்ன பெரும் பாக்கியங்கள்? அல்லாஹு தஆலா இந்த நபிக்கு ஹிதாயத்து கொடுத்தான், அவர்களுக்கு ஹிதாயத்து இல்லாமல் இருந்தது, ஹிதாயத்து கொடுத்தான். இது ஒரு விளக்கம். அல்லது நபியின் மூலமாக மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான், வழி தவறி இருந்தவர்களுக்கு. இப்படியும் எடுத்துக்கொள்ள எப்பேற்பட்ட பாக்கியம். உங்கள் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி செல்வது, உலகமே நேர்வழி பெற்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு என்றால் எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நினச்சி பார்க்கணும். அல்லாஹ் அக்பர். இந்த துன்யாவில் நீங்கள் காசு பணம் சொத்து சுகத்தை சேர்த்து வைப்பதை விட அல்லாஹுவை அறியாத ஒருவருக்கு அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி அவர் அல்லாஹுவோட இணைத்துட்டு போயிடுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உங்கள் மேலே அவ்வளவு சந்தோஷப்படுவான். புரியுதுங்களா? நீங்கள் இரவெல்லாம் தொழுகிறத விட அது வேணும் தான், அதை நான் மறுக்கல, வேணும்.
ஒருவருக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்வது அதைவிட மிகச் சிறந்தது. ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 33வது வசனமா இருக்கு, எடுத்து பார்த்துங்க, கவனிங்க. ரப்பி ஸித்னி இல்மா லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த நபிக்கு காசு பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா இந்த நபிக்கு செல்வத்தை கொட்டோ என்று கொட்டினான். அப்படியே அர்த்தம் வைக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன, எவ்வளவுதான் வறுமையில் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனம் இருக்கிறது திருப்தி அடைந்த மனமாக, நிறைவடைந்த மனமாக இருந்தது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீமாக இருந்தார்கள். யார் ஆதரிப்பார் இவரை? தந்தை இறந்ததுக்கு பிறகு, தாய் இறந்ததுக்கு பிறகு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்து அரவணைத்து அன்பை பொழிந்து பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையுடைய சகோதரரை அங்கே ஏற்பாடு செய்தான். இதுவும் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அற்கொடை நபியின் மீது. இது இந்த சூறால தொடர்ந்து அல்லாஹ் சொல்ற, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, புரியுதுங்களா, வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா வகீல ஆவாஹு அல்லாஹு இலைஹி. அரவணைத்தான் என்பதற்கு இன்னொரு கருத்து என்ன, அல்லாஹு தஆலா தன் பக்கம் அணைத்து கொண்டான். வக்கீல யதீமன், இந்த அலம் எஜிதுக்க யதீமன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம், ஒன்று அனாதை, இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒற்றை முத்து இருக்கு பாருங்க, நிகரற்ற ஒற்றை முத்து, அதுக்கும் துர்ரத்துன் யதீமத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரா சமமா யாருமே கிடையாது. அத்தகைய ஒற்றை மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐ யதீமன் லா மிஸால லக ஃபஆவாக இலைஹி, நீங்கள் மனிதர்களிலேயே தன்னிகரற்ற ஒரு ஒற்றை மனிதராக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களை தனக்காக அரவணைத்துக் கொண்டான், தேர்ந்தெடுத்துக் கொண்டான். வக்கீல அல் மஅனா லம் யஜிதுக ஃபஹதா பிக ضالன் வஅக்னா பிக ஆயிலன் வஆவா பிக யதீமன் ذكره بهذه المنن وأنه على المعلوم من التفسير لم يهمله في حال صغره وعيلته ويتمه وقبل معرفته به ولا ودعه ولا قلاه فكيف بعد اختصاصه واستفائه. இந்த 3 வசனங்களுக்கு இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், நபியே, உங்கள் மூலமாக அல்லாஹு தஆலா வழிகட்டவர்களுக்கு நேர்வழி கொடுக்கவில்லையா? வறியவர்களாக இருந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா? உங்கள் மூலமாக அனாதைகளுக்கு அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? அந்த அர்த்தமும் இங்கே வைக்கலாம் அரபி மொழியின்படி. ஆக எப்படியோ எந்த வகையில் பார்த்தாலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் மீது செய்த அற்கொடைகள் இந்த சூறாவில் சொல்லப்படுகின்றன. அதுபோக அதாவது இந்த சூறாவுடைய நேரடி விளக்கமாக என்ன சொன்னோம், நபி ஹிதாயத் இல்லாமல் இருந்தார்கள், ஹிதாயத்து கொடுக்கப்பட்டார்கள். நபி ஏழையாக இருந்தார்கள், செல்வம் கொடுக்கப்பட்டார்கள். நபி அரவணைப்பு இல்லாமல் இருந்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அரவணைப்பை கொடுத்தான். இதெல்லாம் எப்ப? அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுதும், கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும், அனாதையாக இருக்கும் பொழுதும், அல்லாஹ் என்றால் யார் என்றே அறியாமல் இருக்கும் பொழுதும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள்? பொதுவாக அரபிய வம்சத்தில் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் தோன்றியவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருந்தார்களோ அந்த ஒரு அறிவு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலேயே அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிடவில்லை, கோபிக்கவில்லை, விட்டுவிடவில்லை என்று இருக்கும் பொழுது فكيف بعد اختصاصه واستفائه நபியே, உங்களை நபியாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு, உங்களை தனக்கென அவன் விசேஷமாக்கி கொண்டதற்கு பிறகு உங்களை எப்படி நபியே கைவிடுவான்? உங்கள் மீது எப்படி நபியே கோபப்படுவான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. السادس أمره بإظهار نعمته عليه وشكره ما شرفه به بنشره وإشادة ذكره بقوله تعالى وأما بنعمة ربك فحدث. நபியே, உங்களுடைய இறைவனின் அருட்கொடை உங்கள் மீது என்னென்ன பொழியப்பட்டனவோ அவற்றையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கொடுத்த கட்டளையின் மூலமாக என்ன செய்தி அல்லாஹ் சொல்கிறான்? நபியே, உங்கள் மீது அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை அவற்றை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய புகழை ரொம்ப அதிகமாக நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதனுடைய ஒரு பகுதி என்ன? அந்த நிஅமத்தை பற்றி சொல்வது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன நல்ல நிலையில் வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இப்படி சொல்லணும்.
நான் சம்பாரிச்சிட்டேன், நான் செட்டில் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா அல்லாஹ் தஆலா தலகுப்புற கவுத்து விட்டுருவான். அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த நாட்டுக்கு பரிதேசியாக வந்தேன், அடைக்கலம் இல்லாமல் வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த நாட்டில் படிப்பை கொடுத்தான், அல்லாஹ் இந்த நாட்டில் எனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இந்த நாட்டில் அடைக்கலம் கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இந்த நாட்டில் நல்ல வருமானத்தை கொடுத்தான். இப்படி சொல்லணும். புரியுதுங்களா? நான் நானா மலேசியாவுக்கு வந்தேன், நானா சிங்கப்பூருக்கு வந்தேன், நானா வேலையை தேடினேன், நானா வேலையை பிடிச்சிக்கிட்டேன், நானா சம்பாதிச்சேன், நானா வீடு கட்டினேன். போடா முசீபத்து பிடிச்சவனுல தூக்கி போட்டுருவான் குப்பையில், போடா நாசமாக போனாலாம் தூக்கிடும். அதாவது அந்த நேமத்தை பறிக்கிறானோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தரம் தாழ்ந்து மட்டமானவர்களாக போயிடுவோம். கஷ்டத்தை சொல்லும் பொழுது நம்மளை சொல்லணும். எப்படி? அதாவது நான் மலேசியாவுக்கு வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு நேமத்தை கொடுத்தான். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா நான் மாட்டிக்கிட்டேன், அல்லாஹு தஆலா என்னை சிறையிலிருந்து வெளியாக்கினானே, என்னை கண்ணியப்படுத்தினான். அந்த மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். நேமத்துகளை கொண்டு அல்லாஹ்வை புகழணும், சிரமங்களை கொண்டு நம்ம குறை சொல்லிக் கொள்ளணும். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் இந்த இடத்துல? நீங்கள் நபியே அல்லாஹ் செஞ்ச நேமத்துகளை பற்றி மக்கள்கிட்ட பேசுங்க. ஃபஇன்ன மின் ஷுக்ரி நிஅமத்தி அல் ஹதீஸ் அன்ஹா, ஒரு நேமத்துக்கு நன்றி செலுத்துவது இருக்கிறதே, அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து அதை பற்றி பேசுவது. வஹாதா ஹாஸுன் லஹு ஆமுன் லி உம்மத்திஹி, இந்த கட்டளை இருக்குது, இது குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபியினுடைய உம்மத்துக்கு இந்த சட்டம் பொதுவான ஒன்று தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இமாம் ரியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சூறாவை முன்வைத்து சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா நம்முடைய நபியுடைய கண்ணியத்தை உறுதிப்படுத்துகின்றான், தெளிவுபடுத்துகின்றான் என்பதற்கு முதல் ஆதாரமாக, நேரடி ஆதாரமாக இந்த சூரத்துல் லுஹாவை முன்வைக்கிறார்கள். இந்த சூரத்துல் லுஹாவுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூறி 6 வகைகளில், 6 அடிப்படைகளிலே, 6 வழிகளிலே இந்த சூரா எப்படி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறது, மகத்துவப்படுத்துகிறது, மரியாதைப்படுத்துகிறது, அவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் இந்த பகுதியினுடைய, இந்த பிரிவினுடைய முதல் பகுதியிலே அல்ஹம்துலில்லாஹ் கூறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை புரிவதற்கும் சிந்திப்பதற்கும் இதன் மூலமாக நம்முடைய ஈமானை நாம் அதிகரித்துக் கொள்வதற்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். பாரக்கல்லாஹு லி வ லக்கும். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அதாவதுமா சிறு வயதுன்னு சொன்னால் நம்ம பாலிகானதிலிருந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு 13, அதிகபட்சமாக 13 வயசு. இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களிடத்தில் பல மாறுபட்ட கருத்து இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஃபத்வாவின்படி நாம் அறியாமையினால் விட்டுவிட்ட அந்த நீண்ட கால தொழுகைகள், அதற்காக அல்லாஹ்விடத்தில் மனமுருகி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடி இனி வரக்கூடிய காலங்களில் தொழுகையை விடமாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த காலங்களில் நாம் விட்ட தொழுகைகளுக்கான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த தொழுகைகளை ஒவ்வொரு வக்தையும் நம்ம மீட்டு தொழுக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் அறிஞர்களுடைய கருத்தில் ரொம்ப ஆதாரத்தின் அடிப்படையில் ரொம்ப ஒரு சிறந்த ஏற்றமான கருத்தாக இருக்குது. ஒரு சில அறிஞர்கள் அந்த தொழுகையெல்லாம் கதா செய்யணும்னு சொல்கிறாங்க, அல்லாஹு ஆலம். ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபத்வா இந்த கருத்து தான். இதுதான் பல அறிஞர்கள், சமீபத்தில் வாழ்ந்து இறந்த பெரிய பெரிய அறிஞர்கள் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் உசைமின் போன்ற அறிஞர்களும் சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின்படி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செயல்படுங்க. ஒன்று தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், வருந்தணும். முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் சதகா செஞ்சோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் தான். தௌபாக்கு தனி தொழுகைன்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக 2 ரக்காயத்து அல்லாஹ்வுக்காக தொழுது எந்த ஒரு நன்மையை செஞ்சால் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கலாம். நீங்கள் யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி என்னுடைய வாலிபத்தினுடைய ஆரம்ப காலத்தில் நான் அறியாமையினால் விட்ட என்னுடைய தொழுகைகளுக்காக நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன் அல்லாஹ், என்னுடைய அறியாமையில் நடந்த இந்த பாவங்களை மன்னிச்சிடல்லா அப்படின்னு மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிச்சிருவாமா. தாராளமாக செய்யலாமா? அந்த இடத்துக்கு ஆமாம், முஸ்லீம்களுடைய செல்வந்தர்கள் தங்களுடைய சதக்கா அன்பளிப்பின் மூலமாக கொடுக்க முன்வரல. முஸ்லீம்கள் தங்களுடைய சதக்கா மற்றும் அன்பளிப்பின் மூலமாக இதற்கு உதவுவதற்கு முன்வரவில்லை என்றால் தாராளமாக ஜக்காத்துடைய தொகையை கொண்டு, வேறு எதுவும் எங்கள்கிட்ட இல்லை, ஜக்காத்து காசு தான் இருக்குது என்று தருவார்களே, ஆனால் அதை வாங்கி கொண்டு இந்த மாதிரி மக்பராக்கள் ஏற்பாடு செய்யலாம். இதுவும் ஒஃபி சபீலில்லாஹ் வரக்கூடியது என்று சமீப கால பல அறிஞர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
ஜக்காத் என்பது ரமதானில் கொடுக்கப்படக்கூடியது என்ற அந்த புரிதல் மிக தவறான புரிதல்மா. ஜக்காத் என்பது எப்பொழுது நமக்கு அந்த ஜக்காத்துடைய தொகை கிடைக்கிறதோ அதனுடைய அரபி மாத கணக்குப்படி 12 அரபி மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டால் உடனே அந்த ஜக்காத்தை நம்ம கொடுத்துடணும். ரமதான் பக்கத்தில் வருது, ஜஸ்ட் ஒரு 10 நாள் 5 நாள் தான், அந்த அளவுக்கு நீங்கள் தாமதப்படுத்த விரும்புகிறீங்கன்னா அது செய்யலாம். மற்றபடி மாதக்கணக்காக ரமதானுக்காக வேண்டி எதிர்பார்த்திருப்பது என்பது மிகப்பெரிய தவறு. ரமதான் என்பது உபரியான தர்மங்களுக்காக வைக்கப்பட்ட மாதமே தவிர கடமையான ஃபர்லான ஜக்காத்துகளை கொடுப்பதற்குரிய மாதம் அல்ல. ரமதான் என்பது நஃபிலான தான தர்மங்களை அதிகப்படுத்துவதற்காக. யாரோ ஒருத்தங்க தவறான முறையில் பரப்பி விட்டாங்க, ஹதீஸை வைத்துக்கொண்டு ரமதானில் ஃபர்து செய்யப்பட்டால் அதிகமாக நன்மை கிடைக்கும், ரமதானில் நஃபில் செய்யப்பட்டால் அதிகமாக நன்மை கிடைக்குங்கிறத வச்சுக்கிட்டு இந்த கடமையான ஜக்காத்தை கொண்டு போய் அங்கே புகுத்திட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களோ தாபிஈன்களோ ஜக்காத்தை கொடுப்பதற்காக ரமதானை எதிர்பார்த்திருங்கள், ரமதானுடைய காலத்தில் உங்களுடைய ஜக்காத்தை வெளியாக்குங்கள் என்பதாக எந்த ஒரு தெளிவான வெளிப்படையான அறிவிப்பிலோ அல்லது மறைமுகமான அறிவிப்பிலோ சொன்னதே கிடையாது. புரியுதுங்களா? இதை நீங்கள் மனசிலிருந்து எடுத்துருங்க. மற்றபடி நீங்கள் அதாவது ரமதானில் வந்த செல்வத்தை அடுத்த ரமதானில் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால், இப்போ ரபியுல் அவ்வலில் உங்களுக்கு காசு கிடச்சிச்சு. இந்த ரபியுல் அவ்வலுடைய காசை நீங்கள் அதாவது முற்கூட்டி வேணால் ரமதானில் கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு வருஷத்தினுடைய ஜக்காத்தை கணக்கு பண்ணி முற்கூட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யலாம், அதில் என்ன ஷார்ட்டேஜ் வருதோ பேலன்ஸ் வருதோ அதை கணக்கு பண்ணி அந்த நேரத்தில் கொடுக்கலாம். ஆனால் இந்த ரபியுல் அவ்வலுடைய ஜக்காத்தை அப்படியே கொண்டு போகிறீங்க, ரமதான் வந்துருச்சு, அடுத்த ரபியுல் வந்துருச்சு, அங்கே நீங்கள் கொடுக்காம ரமதான் வரைக்கும் அடுத்து அங்கேருந்து ஒரு 5-6 மாதம் இருக்குது, நீங்கள் தாமதப்படுத்துனீங்கன்னா ஒரு பெரிய குற்றமாக போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். அந்த காசை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பாக போயிடும். சரிங்களா? அதனால் அரபி மாதத்தினுடைய 12 மாத கணக்கு தான் ஒரு வருடம் என்பதற்கு கொடுக்கலாம். தாராளமாக கொடுக்கலாம். முற்கூட்டி நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். 2 வருஷத்தினுடைய ஜக்காத்து வரைக்கும் நீங்கள் முற்கூட்டி கொடுக்கலாம், தாமதப்படுத்தக்கூடாது. முற்கூட்டி கொடுக்கும் பொழுது நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். நான் இந்த தேதியில் எனக்கு ஜக்காத்துடைய பொருள் எனக்கு கையில் கிடச்சிச்சு, நான் இந்த தேதியில் ஜக்காத்து கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன் என்பதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த வருஷம் 12 மாதம் அரபி மாதம் முடியும் பொழுது கணக்கு பார்க்கணும். இப்போ நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு ஜக்காத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு அல்லது கூடுதலாக இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், கூடுதலாக உள்ளது சதக்காவாக போயிடும். குறைஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு குறையுதோ அதை நீங்கள் உடனே அந்த நேரத்தில் வெளியாக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 5000 ரூபா நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, நீங்கள் அந்த ஏழைக்கு 4000 ரூபா தான் கொடுத்துருந்தீங்க, இப்போ மிச்சம் உங்கள்கிட்ட 1000 ரூபா ஜக்காத்துடைய காசு இருக்குது, உடனே நீங்கள் கணக்கு பார்த்தோன்னா அந்த 1000 ரூபாயை கொடுத்துடணும். அல்லாஹ் நம்ம முஸ்லீமான குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய கஷ்டங்களையும் மன வலிகளையும் அல்லாஹ் போக்குவானாக. முஸ்லீம்கள் எல்லாருடைய குடும்பத்திற்கும் அல்லாஹு தஆலா மன நிம்மதியை, மகிழ்ச்சியை, நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. எல்லாருக்கும் மத்தியில் இணக்கத்தையும் ஒரு பரஸ்பர அன்பையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. யாரெல்லாம் குடும்ப பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய ஒரு நல்ல குடும்பமாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. கணவனுக்கும் நற்குணத்தை கொடுப்பானாக, பெண்களுக்கும் அல்லாஹ் நற்குணத்தை தருவானாக. ஆமீன். அதாவதுமா, கணவனுக்கு கீழ்ப்படிவது என்பது அவர் நமக்கு பொருளாதாரம் கொடுத்தாதான் என்று கிடையாது. கணவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது அவர் கணவர் என்பதற்காக. ஒரு மனைவி தான் மனைவி என்ற அடிப்படையில் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மற்றபடி அவர் பொருளாதாரம் கொடுக்கலை அல்லது அவர் மனைவியினுடைய சில தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகுவார். அதற்காக மறுமையில் அவர் விசாரிக்கப்படுவார், தண்டிக்கவும் படலாம், அந்த மனைவி மன்னித்தாலே தவிர. ஆகவே ரெண்டையும் நம்ம சேர்க்கக்கூடாது. அதாவது மனைவி எப்படி பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு செலவு செய்தால்தான் பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா? அறவே கிடையாது. பெற்றுவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகவே வாழ்நாளெல்லாம் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். பெத்து போட்டுட்டு போன தந்தை வாழ்நாளெல்லாம் பார்க்கல, எப்பயோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் அவர் தந்தை தான், அவர் மரியாதை செய்யப்பட வேண்டும், அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அவர் பராமரிக்கப்பட வேண்டும், எல்லாமே. ஸோ இதுதான் நம்முடைய மார்க்கத்துக்கும்
பிற மத கொள்கையில் பிற கலாச்சாரத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கமா. إن شاء الله شيخ، حياكم الله شيخ. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. الحمد لله والصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله.